இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தசகம் 18 அஷ்டாதச தசகः ராம கதா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமருடைய கதை, புதுசா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அந்த ராமருடைய கதையில ராமருக்கும் அம்பாள் துணையா இருந்தா. ராமர் நவாக யஜ்ஞம் பண்ணி ராவணனை வதம் செய்தான் அப்படிங்கிறது. அண்ட் இதுல இன்னொரு உபகதையும் இருக்கு. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சீதையோட முன்னாடி ஜென்மம். அதுவும் நம்ம இதுல பார்க்க போறோம். சோ அஷ்டாதச தசகः ராம கதா. சூரிய வம்சத்துல அயோத்தியில தசரதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு 4 குழந்தைகள், 4 குமாரர்கள் பிறந்தார்கள். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன். சோ அந்த தாசரதி அப்படிங்கிறது இந்த 4 குழந்தைகளுக்குமே பொருந்தும். அதாவது தசரதனுடைய புத்திரர்கள் தாசரதி அப்படின்னு. சோ கோசலைக்கு ராமன் பிறந்தா, கைகேயிக்கு பரதன் பிறந்தா, சுபத்ரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் பிறந்தார்கள். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். தசரத குமாரர்கள் வளர்ந்து வந்தா. அப்புறம் யுவராஜ பட்டம் அந்த நேரமும் வந்தது. மூத்த குமாரன் ராமனுக்கு தான் பட்டம் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணா. ஆனா கைகேயி தன்னுடைய புள்ள பரதனுக்கு தான் பட்டம் சூட்டணும் அப்படின்னா, அதை தவிர ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும் அப்படின்னு அடம் பிடிச்சா தசரதன் கிட்ட. சோ தசரத மகாராஜாவால ஒண்ணும் பண்ண முடியல. வேற வழியே இல்லாம ஒத்துண்ட, ரொம்ப கனத்த மனத்தோட. அப்போ பத்தினியான சீதையை அழைச்சுண்டு ராமன் புறப்பட்டான். உடனே லக்ஷ்மணன் நானும் உங்க கூட தான் வருவேன்னு சொன்னா. லக்ஷ்மணனும் அவளோட போனான். 3 பேரும் கோதாவரி நதியை அடைந்தனர். அதுக்கப்புறம் அங்க சூர்பனக வருவா. ராமனோட அழக பார்த்து ஆசையா ராமன் கிட்ட நெருங்கும் பொழுது லக்ஷ்மணன் அவ மூக்க அறுத்து அவமானப்படுத்தி அனுப்பி விட்டான். அதுவும் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் ராவணனுடைய ஆணைப்படி மாரீச்சன் அப்படிங்கிற அந்த அசுரன் பொன்மானாக அங்க உருவம் கொண்டு அங்க வந்தான். சீதைக்கு முன்னாடி அங்கும் இங்கும் உலவினான் மான் ரூபத்துல. சீதை உடனே அந்த பொன்மானை பார்த்து ஆசைப்பட்டு கேக்குறா ராமன்ட்ட, எனக்கு இது வேணும்னு. ராமனும் அந்த மானை துரத்திண்டு போனார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அழுகுரல் மாதிரி, லக்ஷ்மணா, சீதே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கறது. சீதா பயந்து போய் லக்ஷ்மணனை உடனே சொல்றா. இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். லக்ஷ்மணனும் அங்க போனான். சோ ராமன் லக்ஷ்மணன் இல்லாத நேரத்துல ராவணன் அங்க வரான். சன்னியாசி வேஷத்துல அங்க சீதையை தூக்கிண்டு போயிடுறான். ராம லக்ஷ்மணர்கள் திரும்பி பாக்கறா. ஜட்டாயு மூலம் சீதையை ராவணன் தூக்கி சென்று விட்டான் அப்படின்னு அவளுக்கு தெரிய வருது. சீதையை காணாத ராமன் அப்படி ஒரு அழுகை அழுதான். சோ அந்த ராமன் அழறத பார்த்து அந்த காடே அழுதது அப்படின்னு சொல்றார். சோ இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இந்த இடத்துலதான் அம்பாளுடைய இது இந்த ராமாயணத்துல எங்க வருது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ ராமன் கண் கலங்கி நிற்கும் பொழுது அங்க நாரத மகரிஷி அங்க வராராம். ராமன் அழறத பாக்குறார். அப்போ அவருக்கு பழைய சம்பவங்களை எல்லாம் நினைவுபடுத்தினாராம் நாரதர். அப்ப சொல்றாராம், ராமா, நீயும் மத்த சாதா மனுஷா மாதிரி இப்படி அழலாமா? நீங்க சாதாரண ஒரு மனிதன் இல்லையே. ராவண வதத்திற்காக அவதாரம் செஞ்ச மகாவிஷ்ணுவாச்சே, இத மறந்துட்டேலா அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் கேக்குறார். அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு பழைய கதைய. இந்த கதை நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, புது இது, கேட்டுக்கோங்க. கிருத்த யுகத்துல குஷத்வஜன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தானா. அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சோ சின்ன வயசுல இருந்தே அவ வேதம் எல்லாம் நல்லா படிச்சு ஆஹ் கத்துண்டவோ. அதனால அவளுக்கு வேதவதி அப்படின்னு பேர் வச்சா. ஓகேவா? சோ குஷத்வஜன் அப்படிங்கிற ராஜாவுக்கு வேதவதி அப்படின்னு ஒரு பொண்ணு பிறந்தா. வேதவதிக்கு என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே விஷ்ணுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதுக்காக அவ என்ன பண்ணா, புஷ்கர தீபத்துல கடுமையான தவம் பண்ண ஆரம்பிச்சா. ஒரு தீபம், அதாவது ஒரு ஐலாண்டு, தனியா நாட்டை விட்டு தனி ஒரு ஐலாண்டுல புஷ்கர தீபத்துல போய் கடுமையான தவம் பண்ண ஆரம்பிச்சா. அவளோட தபசுக்கு பலன் கிடைச்சது.
அடுத்த ஜென்மத்துல விஷ்ணுவே உனக்கு பத்தி ஆவார் அப்படின்னு ஒரு அசரீரி அவளுக்கு கேட்டுதான். வேதவதிக்கு பயங்கர சந்தோஷம். சோ என்ன பண்ணா, அப்படியே தன்னுடைய தவத்தை மேலும் தொடர்ந்து அங்கேயே இருந்துட்டா அந்த தீபத்துல. சோ வேதவதி அங்க தவம் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் அங்க ராவணன் அங்க வரான். வேதவதியோட அழகுல பார்த்து அவன் மோகம் கொள்கிறான். எப்படியாவது அவளை தன் மனைவியா ஆக்கும்படி அவன் அவள்கிட்டயே கட்டாயப்படுத்தினான். அவ வந்து நிராகரிக்கிறா. அவ தலைமுடிய பிடிச்சு பலவந்தப்படுத்தினான். அவளை இழுத்துண்டு போக பார்த்தான். அப்போ அவ கோவமா தன்னுடைய சிவந்த கண்கள், அந்த ஜொலிக்கும் அப்படி ஒரு நெருப்பு மாதிரி இருக்கு அவ கண்ணு. அதோட அந்த ராவணனை பாக்குறா பாரு. அந்த பார்வையோட தீர்க்கத்துல வந்து ராவணன் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறான். அவனால கை கால கூட அசைக்க முடியல. அப்போ அந்த வேதவதி ராவணனுக்கு சாபம் தந்தா. என்ன தொட்ட காரணத்தினால நீ உன் உறவினர்களோட அழிவது நிச்சயம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அதை தவிர விஷ்ணுவோட பத்னியாவே நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன். நீ இந்த உடலை தொட்டதுனால இந்த உடல் இப்போ அசுத்தமாக ஆயிடுத்து. இனி நான் இந்த உடலை வைத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடலை தியாகம் செய்தாள் அந்த வேதவதி. நாரதர் சொல்றார், வேதவதிக்கு அடுத்த ஜென்மத்துல விஷ்ணு கணவர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அசரீரி சொல்லித்து இல்லையா, அந்த வேதவதி தான் இந்த சீதை. ஓகேவா? சோ இது வந்து சீதையோடைய முற்கால முன் ஜென்ம இதுதான். அவதான் வேதவதியா இருந்து இந்த மாதிரி ராவணனுக்கு சாபமும் இட்டு அந்த சாபத்தை தீர்க்கதான் இந்த மனுஷ அவதாரம் எடுத்து இங்க அவ ஆசைப்பட்டபடியே விஷ்ணுவையே கணவனா அடைஞ்சு இப்ப ராவண வதமும் நடக்க போகுது. சோ அந்த வேதவதி தந்த சாபம் ராவணனுக்கு சீக்கிரமே பலிக்க போறது. ராவணனும் மற்ற ராட்சசர்களும் அழிஞ்சு போறா. அவனோட அழிவு காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு நாரதர் சொல்றார். அதுக்கு வந்து அது ராமன் கிட்ட சொல்றார், நீ அந்த ராவணனை வதம் செய்யறதுக்கு உபவாசம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நவாக யஜ்ஞம் செய்ய வேண்டும். நவாக யஜ்ஞம்னா என்ன? அதாவது அம்பாளுடைய கதைகளை கேட்டுண்டு, அம்பாளுடைய நாமத்தை ஜபித்துண்டு, அம்பாளுடைய கீர்த்தனைகளை பாடிண்டு, அம்பாளை பூஜை செஞ்சுண்டு, இப்படியாக 9 நாளும் நீ அந்த தேவியின் ஆராதனையை நடத்த வேண்டும். அதுதான் நவாக யஜ்ஞம். 9 நாளும் ஃபுல்லா அந்த அம்பாளுடைய ஸ்மரணையிலேயே இருக்கிறது. சோ அப்படி பண்ணினேன்னா அந்த அம்பாள் சந்தோஷம் அடைந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுவா. அதுக்கு பின்னாடி ராவண வதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ எப்படி அந்த அம்பாளோட அனுகிரகத்தால தேவர்களும் சரி மனிதர்களும் சரி தன்னுடைய தேவைகளை எல்லாம் அடைகிறார்களோ, அதே மாதிரி ராமன் நீயும் வந்து உனக்கும் நன்மையே வரும், நீ இந்த நவாக யஜ்ஞம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறார். சோ இப்படி வந்து அவருக்கு உபதேசம் பண்ணதுனால அந்த நாரதரையே தன் குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த ராமன் நவாக யஜ்ஞம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி 9 நாள் அம்பாளை ஆராதிக்கும் போது அந்த 9வது நாள் முடிவுல அந்த அம்பாள் சிம்ம வாகனத்துல ராமனுக்கு காட்சி தருகிறாள். சோ அந்த அம்பாளை பார்த்த உடனே அவர் அந்த சிம்மாசனத்துல எழுந்தருளி இருக்கும் அந்த அம்பாளை பார்த்த உடனே அப்படியே நமஸ்காரம் பண்றாரா ராமர். அப்ப வந்து அம்பாள் தான் வந்து இந்த ராமன் மனுஷ அவதாரம் எடுத்ததோட நோக்கம் அது எல்லாம் வந்து திருப்பியும் நினைவுபடுத்துகிறாள் ராமனுக்கு. சோ ராமன் சாக்ஷாத் நீ அந்த மகாவிஷ்ணுவேதான், விஷ்ணுவுடைய அம்சமாக தான் நீ தசரதமனுக்கு மகனாக பிறந்தை. இந்த அவதாரத்தினுடைய காரணமே ராவண வதம்தான். சோ அந்த அம்பாளுடைய ஆணைப்படிதான் அவர் மனிதனாக அவதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூர்வ கதையை எல்லாம் நினைவுபடுத்துறா அம்பாள் ராமனுக்கு. சோ அந்த ராவணனை வதம் பண்ணறதுக்கான சக்தியையும் அவனுக்கு தந்தாள், ராமனுக்கு தந்தாள். சோ அப்ப சொல்றா, வேதவதி திரேதா யுகத்துல சீதையா பிறந்திருக்கிறாள். சோ அவளோட சாபத்தினால ராவணன் வந்து
மரணம் அடையணும் அப்படிங்கிறது அவனுடைய விதி, அவளுடைய சாபம் தான் இல்லையா? சோ என்னாலதான் உனக்கு இது ஆகும், உன்னுடைய மரணம் அடுத்த ஜென்மத்துல ஆகும்னு வேதவதி அப்ப சொன்னா இல்லையா? சோ அந்த சீதையை ராவணன் அபகரித்ததும் ராவண வதத்திற்கு காரணமாறுது. சோ சீதைனாலதான் அப்படிங்கிற அந்த சாபம் பலிக்கிற மாதிரி. சோ அம்பாளுடைய அனுகிரகம் அது அவன சக்திய ஃபுல்லா அந்த ராமனுக்கு கொடுக்கறா அந்த தேவி. ராமனும் என்ன பண்றா, அம்பாளோட அனுகிரகத்தோட ஹனுமான், வானரப்படை இவாளோட உதவியோட அந்த சீதையை தேடி லங்கைக்கு போறா. லங்கையில தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுண்டா முதல்ல. அப்புறம் சமுத்திரத்துல பாலத்தை கட்டுறா, லங்கைக்கு போறா, ராவணனை வதம் பண்றா, சீதையை மீட்கிறா. அப்புறம் சீதா லக்ஷ்மண சமேத அயோத்திக்கு சேரற ராமர். சோ இதுல அம்பாளுடைய கிருபை, அவளுடைய கருணை இருந்தா என்ன காரியமா இருந்தாலும் சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு ராமாயணமே ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஸ்லோகத்துல ராமனுக்கு நாரதர் குருவாக அமைஞ்சார். எனக்கு ஒரு குருவோ சத் சங்கமோ எதுவுமே இல்ல, அந்த அளவுக்கு எனக்கு பக்தியும் இல்ல, எனக்கு சாமர்த்தியமும் இல்ல, அதனால தாயே நீதான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு பாலேலி நம்பூத்ரி அந்த தேவியை நமஸ்காரம் பண்றார். இதுதான் ராமகதா. ராமாயணத்துல அம்பாளோட அனுகிரகத்தோட ராவணனை வதம் செய்தான் ராமன் அப்படிங்கிறது. அது மாதிரி ராமனுடைய சீதையுடைய முன் ஜென்மம் வேதவதியா இருந்தது, அதுவும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுட்டோம். ஓகே, ஸ்லோகத்துக்கு போலாம். காயத்ரி ராஜ்குமார் மேம்ல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, காயத்ரி ராஜ்குமார் வாங்கோ. अष्टादश दशकः रामकथा। नमस्कार। सूर्यान्वये दाशरथी रमेशो கேக்குறதா? सूर्यान्वये दाशरथी रमे மேம் கேக்குறதா? சொல்லுங்க சொல்லுங்க மேம். சொல்லுங்க. सूर्यान्वये दाशरथी रमेशो रामाभिदो भूत् भरतो तजातः। உங்க நெட்ல ப்ராப்ளம் இருக்கு, கேட்க மாட்டேங்கிறது பாதி. ஒரு வாட்டி வேணா எக்ஸிட் ஆயிட்டு வாங்கோ. I am not able to hear you properly. தேவி மேம் கேக்குறது இல்ல மீனோ? கேக்குறது மேம். தேவி மேம் கூப்பிட்டுக்கோங்க மேம். தேவி வாங்கோ. வந்துட்டேன். சூர்யான்வயே தாசரதி ரமேஷோ, सूर्यान्वये दाशरथी रमेशो, रामाभिदो भूत् भरतो तजातः। रामाभिदो भूत् भरतो जातः। ज्येष्ठानुवर्ती खलु लक्ष्मणश्च, ज्येष्ठानुवर्ती खलु लक्ष्मणश्च, शत्रुघ्ननामापि जगद्विधात्री, शत्रुघ्ननामापि जगद्विधात्री। सूर्यान्वये दाशरथी रमेशो, रामाभिदो भूत् भरतो जातः। ज्येष्ठानुवर्ती खलु लक्ष्मणश्च, शत्रुघ्ननामापि जगद्विधात्री। सूर्यान्वये दाशरथी रमेशो, रामाभिदो भूत् भरतो जातः। ज्येष्ठानुवर्ती खलु लक्ष्मणश्च, शत्रुघ्ननामापि जगद्विधात्री। ब्यूटिफुल। नेक्स्ट भाग्यलक्ष्मी मम्मी। विमातृवाक्योज्झित राज्य भोगो, विमातृवाक्यो जिज्जिदा राज्य भोगो, विमातृवाक्योज्झित राज्य भोगो, विमातृवाक्यो जित राज्य भोगो, रामस्त सीतः सह लक्ष्मणश्च,
रामस्य सीता सह लक्ष्मणश्च चरञ्जटावल्कलवानरण्ये चरञ्जटावल्कलवानरण्ये गोदावरी तीरमवाप देवी गोदावरी तीरमवाप देवी विमातृवाक्योज्झितराज्यभोगो रामस्य सीतः सह लक्ष्मणश्च चरञ्जटावल्कलवानरण्ये गोदावरी तीरमवाप देवी विमातृवाक्योज्झितराज्यभोगो रामस्य सीतः सह लक्ष्मणश्च चरञ्जटावल्कलवानरण्ये गोदावरी तीरमवाप देवी. சோ ரெண்டே ஸ்லோகத்துல அவர் காட்டுக்கு போற வரைக்கும் சொல்லி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பானுமோகன் மாமி வாங்கோ. தம் வஞ்சயன் ராவணயேத்யமாகி. பானுமோகன் மாமி. பாமா மாமி. நமஸ்காரம்மா. संवञ्चयन् रावण एत्यमायि संवञ्चयन् रावण एत्यमायि जहार सीतां यतिरूपधारी जकार सीतां यतिरूपधारी रामस्य पत्नी विरहातुरस्य रामस्य पत्नी विरहातुरस्य श्रुत्वा विलापं वनमप्यरोदीत् श्रुत्वा विलापं वनमप्यरोदीत् तं वञ्चयन् रावण एत्यमायि चकार सीतां यतिरूपधारी रामस्य पत्नी विरहातुरस्य श्रुत्वा विलापं वनमप्यरोदित् तं वञ्चयन् रावण एत्यमायि जकार सीतां यतिरूपधारी रामस्य पत्नी विरहातुरस्य श्रुत्वा विलापं वनमप्यरोदित्. ஓகே. சோ சீதாவை அபகரிச்சுன்னு போயிட்டா ராவணன். அது வரைக்கும் வந்துடுத்து. ஜட்டாயு கிட்ட இருந்து நியூஸ் கேட்டு இவ சோகத்துல ஆழ்ந்து இருக்கா. நெக்ஸ்ட் பாலசுப்ரமணிய மாமா சொல்ல முடியுமா? Madam, I'll try. ஓகே. श्रीनारदोऽभ्येत्य जगाद रामं सीनारदोपेत्य जगाद रामं किं रोदिषि प्राकृतमत्यतुल्यः किं रोदसी प्राकृत्यमत्यतुल्यः त्वं रावणं हन्तुमिहावतीर्णो तं रावणं हन्तुमिहावतीर्णो हरिः कथं विस्मरसीतमार्य हरि कथं विस्मरसिद्धिमार्यः सीनारदो बत्यत् जगाद रामं किं रोदसी प्राकृत्यमत्यतुल्यः तं रावण अन्तुमिहावतीर्ण हरि कथं विस्मरसीदमार्य. Correct, madam? No, it is correct. சொல்லுங்க இன்னொரு श्रीनारदो बत्यत् जगाद रामं. பாருங்க பத்ய இல்ல श्रीनारदोऽभ्येत्य. Okay. श्रीनारदो बेत्यत् जगाद रामं किं रोदसी प्राकृत मृत्यतुल्यः त्वं रावणं हन्तुमिहावतीर्णो हरि कथं विस्मरसीदमार्य. வெரி குட். அனிதா கோபி வாங்கோ. कृते युगे वेदवतीति कन्या कृते युगे वेदवतीति कन्या वदील वती वेदवती அவ பேர். कृते युगे वेदवतीति कन्या कृते युगे वेदवतीति कन्या
ஹரிம் ஸ்ருதி ஞாபதிமாப்துமைச்சத். हरिं श्रुतिज्ञा पदिमाप्तुमैच्छत् सा पुष्करद्वीपगता तदर्थम्. सा पुष्करद्वीपगता तदर्थम्. சோ இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. மேகாக்கினின்னு இருக்கத ஏகாக்கினி மாத்திக்கோங்க. ஏகாக்கினி தீவிர தபஸ்சகார. एकाकिनी दीव्रतपश्चकार தீவிர कृते युगे தபஸ் இல்ல, वेद அடி இருங்க. தீவிர தபஸ் இல்ல, தீவிர தபஸ். ओके दीव्रतपस् एका एकाकिनी दीव्रतपश्चकार பாருங்க, ओके தி போடக்கூடாது, தி த. ओके मैम एकाकिनी दीव्रतपश्चकार தப தபஸ். ओके तीव्रत तपश्चकार ஃபுல்லா சொல்லுங்க. कृते युगे वेदवतीति कन्या हरिं श्रुतिज्ञा पदिमाप्तुमैच्छत् सा पुष्करद्वीपगता तदर्थम् एकाकिनी तीव्रतपश्चकार एकाकिनी तीव्रत तीव्रत तीव्र तपश्चकार तीव्र तपस्कार कृते युगे वेदवतीति कन्या हरिं श्रुतिज्ञा पदिमाप्तुमैच्छत् सा पुष्करवीभगता तदर्थम् एकाकिनी तीव्र तपश्चकार ओके मम्मी இன்னொரு சொல்லட்டுமா? ஓகே थैंक यू உங்களுக்கு திருப்தி இல்லையா? சொல்லுங்க. மாமி இப்பமாயிடுங்க மாமி எப்ப வந்தாலும் இந்த வாட்டி ஒரு மிஸ்டேக் வரக்கூடாது சொல்லிட்டேன். ओके कृते युगे वेदवती कन्या हरिं श्रुतिज्ञा पदिमाप्तुमैच्छत् सा पुष्करद्वीपगता तदर्थम् एकाकिनी तीव्रतपश्चकार சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் அலமேலு மாமி வாங்கோ. நமஸ்காரம். சோ இதுல இருந்து வந்து அப்ப இந்த போன ஜென்மம் சீதை வந்து வேதவதியா இருந்தா, அவ தபஸ் பண்ணதுக்கு புஷ்கர தீபத்துக்கு போனா அப்படின்னு தீவிரமான தபஸ். நெக்ஸ்ட் அசரீரி வந்து சொல்றது. ஸ்ருதா தயா பூத ஷரீரி வாக்தே. ஸ்ருதாதயா பூத சரீரி வாக்தே. தயா இல்ல மாமி, தயா. ஸ்ருதாதயா பூத சரீரி வாக்தே. ஹரிஃப் பதிர் பாவினி ஜன்மனி ஸ்யாத். ஹரிர் பதிர் பாவினி ஜன்மனி ஸ்யாத். நிஷம்ய தத்ருஷ்டமனாஸ்ததைவ. நிஷம்ய தத்ருஷ்டமனாஸ்ததைவ. கிருத்வா தபஸ்தத்ர நிநாய காலம். கிருத்வா தபஸ்தத்ர நிநாய காலம். ஸ்ருதாதயா பூத சரீரி வாக்தே. ஹரிப்பதிர் பாவினி ஜன்மனி ஸ்யாத். நிசம்ய தத்ருஷ்டமனாஸ்ததைவ. கிருத்வா தபஸ்தத்ர நிநாய காலம். ஸ்ருதா இருங்கோ இருங்கோ, தபஸ்ன்னு சொல்லக்கூடாது மாமி, தபஸ் தபஸ். தபஸ். ஓகே தபஸ். சொல்லுங்க ஃபுல்லா திருப்பியும். ஸ்ருதாதயா பூத சரீ. பாருங்க, நீங்க எல்லாத்துக்கும் த போட்டு விடுறேன். த அதெல்லாம் ஸ்ருதா தயா. ஓகே ஸ்ருதாதயா பூத சரீரி வாக்தே. ஹரிப்பதிர் பாவினி ஜன்மனி ஸ்யாத். நிசம்ய தத்ருஷ்டமனாஸ்ததைவ. கிருத்வா தபஸ்தத்ர நிநாய காலம். ஓகே. சோ அசரீரி குரல் கேட்கறது, விஷ்ணுவே உனக்கு பத்தி ஆவார் அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. தவத்தை அங்கேயே தொடர்ந்து அனுஷ்டித்துண்டு வந்தா.
நெக்ஸ்ட் மேம் அப்பதான் ஆம் மேம் எஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து பூக்கு அப்புறம் பிரிச்சுக்கணும்ல மேம் ஆமாம் ஃபர்ஸ்ட் லைன் பூ தசரீரி பூத்துன்னு வரும் அபூத் அசரீரின்னு வரும் சோ பூ கிட்ட பிரிச்சுண்டு தசரீரி அப்படி சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட் யார் சொல்லணும் அபி வாங்கோ தாம்ராவணः காமசரார்த்திதः சம்ஸ்சகர்ஷசாச்ச ஸ்தவனேன தேவீம் புல்லைனா ताम्रावणा कामशारतिताः ஷாரல்ல ஷரா शरार्तिताः शंशाकर्ष सत ஏ அப்பா இருங்கோ சம்ஸ்சகர்ஷ சம்ஸ்சகர்ஷ சோ அது ஆக்சுவலா शंशकर्ष கண்ணன்னு பிரிச்சுட்டு சக்கர்ஷன்னு சொல்றோம் பட் இந்த லைன் ஃபுல்லா சேர்த்து சொன்னா கரெக்டா இருக்கும் அழகா இருக்கும் தாம்ராவண காம ஷரார்த்தித சம்ஸ்சகர்ஷசாச்ச ஸ்தவனேன தேவீம் ओके ताम्रावणा कामशरार्तित शंशकर्ष सचाच எத்தனை स्तवनेन டர்ன் வருது காம ஷரார்த்தித அதோட நிறுத்திக்கோங்க शरार् ओके தாம்ராவண காம ஷரார்த்தித ताम्रावण कामशरार्तित संश्चकर्षसाच स्तवनेन देवीम् संशकार्ष संचर्षल संचकर्ष संशकर्ष च स्तवनेन देवी संश्चकर्षसा शंशकर्षक्षा सा सा शाल सा स संचिता संश्चकर्षसा शंशकर्षशा स्तवनेन देवीम् स्तवनेन देवी திருப்பி ஒரு வாட்டி சொல்லலாம் தாம்ராவண காமசரார்த்தித संश्चकर्षसाच स्तवनेन देवीम् ताम्रावण कामशरार्तित संशकर्षक्ष स्तवनेन देवी அங்கதான் கொச்ச கொச்ச கொச்சன்னு வருது இன்னொரு வாட்டி அப்புறம் ட்ரை பண்ணலாம் பிரசாத்ய கோபாருணலோச்சனாभ्याम् प्रसाद्य गोपारुणलोचनाभ्याम् निरीक्ष्यतं निश्चलमाततान निरीक्ष्यतं निक्षलमातदान ततान तथान मथानव तथाम् निश्चल माततान निक्षल मातदान ओके ஆமா ताम्रावण कामशरार्तित शंशकर्ष சக்கர்ஷக்கு அப்புறம் ஏன் ச சொல்றேன் ஒரு சா இருக்கா அங்க இருக்கணும் இருக்கு சா ச ரெண்டும் சொல்லணும் சாச்ச ஸ்தவனேன தேவீம் ओके ताम्रावण काम शरार्तित शंशकर्ष स्तवनेन देवी प्रासाद्य गोपरुणलोचनाभ्याम् निरीक्ष्यतं निश्चलं मथर्तनान करेक्टா மேம் करेक्टா இன்னொரு வாட்டி சொல்லுங்க ताम्रावण काम शरार्तित संशकर्ष ससार அது வரல சொல்லுங்களேன் தாம்ராவண காம ஷரார்த்தித संशकर्ष साच स्तवनेन देवीम् ताम्रावण काम शरार्तित संशकर्ष स्तवनेन देवीं प्रसाद्य गोपरुणलोचनाभ्याम् निरीक्ष्यतं निक्षलमातदान ஓகே தான இல்ல தான சரியா ओके थैंक यू அனௌன் பண்ணி வாங்கோ
ஒரே ஒரு டவுட் மேம். எஸ்மா. சம்ஸ்சகர்ஷன் சொல்லணுமா சன் சொல்லணுமா மேம்? சம்ஸ்சகர்ஷ. சம்ஸ். ஓகே மேம், தேங்க்யூ. மேம் நமஸ்காரம். ஓகே. அபி என்ன ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டேன் அபி. Sorry, So, sorry. இல்ல இல்ல, ராவணன் வந்து இது பண்றான், அவளை இது பண்றான். சோ அவளுக்கு கோவத்தோட அவனை பாக்குறா. சோ அதுலயே அவன் வந்து கை கால் இது இல்லாம விளங்காம போயிடுறான். அப்போ சாபம் இடுறா அடுத்த இதுல. மனோன்மணி வாங்கும். शशापतञ्च त्वमरे मदर्थे शशापतं चेत् त्वमरे मतर्ते स बान्धवो राक्षसनङ्क्ष्यसीति सबान्धवो राक्षसनङ्क्ष्यसीति ஆமா, நங்ஷ்யசீதி. सबान्धवो राक्षसनङ्क्ष्यसीति ஸ்வம் சாரி ஒரு நிமிஷம். ஸ்வம் கௌணப ஸ்பிருஷ்ட மசுத்த தேகம் அப்படி பிரிச்சுக்கோங்க. கௌணப ஸ்பிருஷ்ட மசுத்த தேகம். स्वं कौनस्पृष्ट கௌணப ஸ்வம் கௌணப ஸ்பிருஷ்ட மசுத்த தேகம். स्वं कौनभस्पष्टमशुद्धदेहं योगेन सद्यो विजहौ सती सा योगेन सद्यो विजहौ सती सा शशापतं च त्वमरे मदर्ते शबान्धवो राक्षसनङ्क्ष्यसीति स्वं कौनपस्पष्टमशुद्धदेहं योगेन सत्यो विजहौ सती सा. ஓகே, அந்த ஸ்பிருஷ்ட அது மட்டும் கரெக்டா வரல. ஸ்பஷ்டன்ற மாதிரி இருக்கு. ஸ்பிருஷ்ட இன்னொரு சொல்ல வேண்டாம். சொல்லுங்க. शशापतं च त्वमरे मतर्ते सबान्धवो राक्षसनङ्क्ष्यसीति स्वं कौनभस्पृष्टमशुद्धदेहं योगेन सत्यो विजहौ सती सा. So, அவர் தன்னுடைய உயிரை தியாகமிட்ட அவன் தொட்ட காரணத்தினால இந்த உடல் இப்போ அசுத்தம் ஆயிடுது அப்படின்னு யோக சக்தியால தன்னை எரித்து கொண்டாள். நெக்ஸ்ட் யோகா வாங்கோ. जाता पुनस्सा मिथिलेशकन्या जाता पुनस्सा मिथिलेशकन्या काले हरिं त्वां पतिमापदैवात् काले हरिं त्वां पतिमापदैवात् सहन्यतां सत्वरमाशरेन्द्रः सहन्यतां सत्वरमाशरेन्द्रः. சோ அந்த இச அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுருங்கோ. தன்னாசகாலஸ்து சமாகதஸ்ச तन्नाशकालस्तु समागतश्च जाता पुनस्सा मिथिलेशकन्या काले हरिं त्वां पतिमापदैवात् सहन्यतां सत्वरमाशरेन्द्रः तन्नाशकालस्तु समागतश्च जाता पुनस्सा मिथिलेशकन्या काले हरिं त्वां पतिमापदैवात् सहन्यतां सत्वरमाशरेन्द्रः तन्नाशकालस्तु समागतश्च. எஸ், கரெக்டா மேம்? அந்த வேதவதி தான் இப்போ இந்த ஜென்மத்துல சீதையா வந்திருக்கா. அவ நினைச்ச மாதிரியே அவ வாங்கின அந்த வரம் மாதிரியே விஷ்ணுவின் அவதாரமான நீ ராமன் அவளுக்கு மனைவியா அமைஞ்ச. இப்போ ராவண வதம் தான் இந்த அவதாரத்தின் நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதோட அந்த காலமும் இப்போ நெருங்கிடுது அப்படிங்கிற. குட். நெக்ஸ்ட் விஷாலம் அம்மி சொல்லலாம்.
तदर्थमाराधय लोकनाथाम् तदर्थमाराधय लोकनाथाम् नवाहयज्ञेन कृतोपवासः अवाहयज्ञेन कृतोपवासः प्रसाद्यतामेव सुरानराश्च प्रसाद्यतामेव सुरानराश्च कामान् लभन्ते शुभमेव ते स्यात् कामान् लभन्ते शुभमेव ते स्यात् तदर्थमाराधय लोकनाथां नवाहयज्ञेन कृतोपवासः प्रसाद्यतामेव सुरानराश्च कामान् लभन्ते शुभमेव ते स्यात् तदर्थमाराधय लोकनाथां नवाहयज्ञेन कृतोपवासः प्रसाद्यतामेव सुरानराश्च कामान् लभन्ते शुभमेव ते स्यात्. Very good. Thank you, ma'am. So, சொல்றார் நாரதர், நீ நவாக யஜ்ஞம் பண்ணு, அந்த தேவியை வழிபடு, உனக்கு அது ராவணனை வதம் பண்ணறதுக்கு அது உதவும், அவளுடைய அனுகிரகம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு 9 நாள் நீ அவளை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். நெக்ஸ்ட் விஜய் ஸ்ரீனிவாஸ் வாங்கோ. இத்யுச்சிவாம்சம் முனிவேவ ராம इत्युसिवांसं मुनिमेव இத்யுச்சி சி சி इत्युचिवांसं मुनिमेव राम ஆச்சாரியமா கல்பிய ச லக்ஷ்மணஸ்துவாம் आचार्यमाकल्प्य लक्ष्मणस्त्वाम् ஒரு சார் இருக்கா லக்ஷ்மணனுக்கு முன்னாடி, लक्ष्मण அதுக்கு முன்னாடி लक्ष्मणस्त्वाम् லக்ஷ்மணனுக்கு முன்னாடி ஒரு சார் இருக்கா? ओ सा लक्ष्मण ओके ओके सॉरी मैम ஃபுல் லைனும் சொல்லுங்க. इत्युशिवांसं मुनिमेव சி ओके इत्युचिवांसं मुनिमेव राम आचार्यमाकल्प्य स लक्ष्मणस्त्वाम् सम्पूज्य सुस्मेर मुखीं व्रतान्ते सम्पूज्य सुस्मेर मुखीं व्रतान्ते सिंहाधिरूढां च पुरो ददर्श सिंहादिरूढां च पुरा तदर्श புறாவா? Huh? புறா இல்லடா, புரோ. Sorry पुरो sorry ma'am okay इत्युचिवांसं मुनिमेव राम आचार्यमाकल्प्य स लक्ष्मणस्त्वाम् सम्पूज्य सुस्मो मुखीं व्रतान्ते சுஸ்மோல சுஸ்மேர रामा அதேதான், ராமாதான் இது, ராம கதை தான் இது. सम्पूज्य सुस्मेर मुखीं व्रतान्ते सिंहादिरूढां च पुरो ततर्स इत्युचिवांसं मुनिमेव राम आचार्यमाकल्प्य स लक्ष्मणस्त्वाम् सम्पूज्य सुस्मेर இருங்க பூஜ்ய சொல்லக்கூடாது, பூஜ்ய பி सम्पूज्य सुस्मेर मुखीं व्रतान्ते सिंहातिरूढां च पुरो तदर्स வெரி ओके मैम மறுபடியும் சொல்லுங்க இல்ல வந்துட்டோம். கரெக்ட். ஓகே थैंक यू ஒரே ஒரு டவுட், ததர்ஷக்கு அப்புறம் விசர்க்கம் இருக்குல்லம்மா? இல்லடா, விசர்க்கம் இல்லையாம்மா? சரி, கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். விஜய் ரவிசங்கர் சொல்லாமங்கோ. भक्त्या नतं तं धृतमातराम भक्त्या नतं तं धृतमातराम हरिस्त्वमंशेन मदाज्ञयैव हरिस्वंसेन मताज्ञयैव जातो नरत्वेन दशास्य हत्यै जातो नरत्वेन दशास्य हत्यै ददामि तच्छक्तिमहं तवेह ददामि तच्छक्तिमहं तवेह भक्त्या नतं तं धृतमातराम हरिस्वंसेन मताज्ञयैव
जातो नरत्वेन दशास्य हत्यै तदामि तच्छक्तिमगं तवेग भक्त्या नतं तं धृतमातराम हरिस्वमंशेन मताज्ञयैव जातो नरत्वेन दशास्य हत्यै तदामि तच्छक्तिमगं तवेग. ஓகே, சோ அந்த 9 நாள் ஆராதனையும் முடிச்ச உடனே அம்பாள் அவர் முன்னாடி தோன்றறா. அத பார்த்த உடனே அம்பாளை பார்த்த உடனே டபார்னு நமஸ்காரம் பண்றார் அவர். அப்புறம் அம்பாள் வந்து அவருக்கு அந்த அவதாரத்தின் நோக்கம் எல்லாத்தையும் திருப்பியும் ஞாபகப்படுத்துறா. சக்தியையும் அவ கொடுக்கிறா. அதுதான் ததாமி தற்சக்தி மகம் தவேக. சோ சக்தியையும் அவனுக்கு கொடுக்கிறா ராவணனை வதம் பண்ணறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் சம்மரி. ராவணன் வதம், சீதையை மீட்டுண்டு திருப்பி அயோத்திக்கு வருது. விஜயலட்சுமி ஆர் மாமி வாங்கோ. ஹரி ஓம் மாமி, நமஸ்காரம். ஸ்ருத்வா தவோக்திம் ச ஹனுமதாத்யைஹ ஸ்ருத்வா தவோக்திம் ச ஹனுமதாத்யைஹ ஹனோ நோ தீர்க்கம் ஹனுமதாத்யைஹ ஸ்ருத்வா தவோக்திம் ச ஹனுமதாத்யைஹ ஹனுமதாத்யைஹ அனுமதாத்யைஹ. திருப்பியும் சொல்லுங்க. ஸ்ருத்வா தவோக்திம் ச ஹனுமதாத்யைஹ சாகம் கபீந்திரை கிருதசேதுபந்தக சாகம் கபீந்திரைஹ கிருதசேதுபந்தக லங்காம் பிரவிஷ்டோ ஹத ராவணாத்யஹ லங்காம் பிரவிஷ்டோ ஹத ராவணாத்யஹ புரீமயோத்யாமகமத் ச சீதஹ புரீமயோத்யா மகமத் ச சீதஹ. ஸ்ருத்வா தவோக்திம் ச ஹனுமதாத்யைஹ சாகம் கபீந்திரைஹ கிருதசேதுபந்தக லங்காம் பிரவிஷ்டோ ஹத ராவணாத்யஹ புரீமயோத்யா மகமத் ச சீதஹ. ஸ்ருத்வா தவோக்திம் ச ஹனுமதாத்யைஹ சாகம் கபீந்திரைஹ கிருதசேதுபந்தக. அகம் இல்ல, சாக்கம். சாக்கம் சாக்கம் கபீந்திரைஹ கிருதசேதுபந்தக லங்காம் பிரவிஷ்டோ ஹத ராவணாத்யஹ புரீமயோத்யா மகமத் ச சீதஹ. ஓகே, குட். தேங்க்யூ மேம். நமஸ்காரம். வெங்கடேஸ்வரன் சார் வாங்கோ. ஹா தேவி பக்தேர் நஹி மே குருஷ்ச. வெங்கடேஸ்வரன் சார். வெங்கட் சார். நமஸ்காரம். ஹா தேவி பக்தேர் நஹி மே குருஷ்ச. ஹா தேவி பக்திர் நஹி மே குருஷ்ச. நச்சைவ வஸ்து கிரஹணே பட்டுத்வம். நச்சைவ வஸ்து கிரஹணே பட்டுத்வம். சத்சங்கதிஷ்சாபி ந தே பதந்து. சத்சங்கதிஷ்சாபி ந தே பதந்து. கிருபா கடாக்ஷா மயி தே நமோஸ்து. கிருபா கடாக்ஷா மயி தே நமோஸ்து. ஹா தேவி பக்திர் நஹி மே குருஷ்ச. நச்சைவ வஸ்து கிரஹணே பட்டுத்வம். சத்சங்கதிஷ்சாபி ந தே பதந்து. கிருபா கடாக்ஷா மயி தே நமோஸ்து. ஹா தேவி பக்திர் நஹி மே குருஷ்ச. நச்சைவ வஸ்து கிரஹணே பட்டுத்வம். சத்சங்கதிஷ்சாபி ந தே பதந்து. கிருபா கடாக்ஷா மயி தே நமோஸ்து. ஸ்ரீமாத்ரே நமஹ. பியூட்டிஃபுல். எண்ட்ல என்ன ஸ்லோகம் சொல்லுவோம் இங்கே? ராமாய ராமாய ராமபத்ராய. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய சொல்லிடுங்க. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமः.
அதாவது ராமாவதாரம் முடிஞ்சிருச்சு இல்லையா? சோ ராம ஸ்லோகம் ஒண்ணு சொல்லி முடிக்கிறோம். ஆஃப்டர் லாங் இது நம்ம இதுக்குதான் அந்த எண்டிங்ல ஒரு ஸ்லோகா சொல்லுவோம். ராமாய ராம பத்ராய சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ மாத்ரே நம. ஓகே ஓகேவா? சோ ஓகே. சோ திஸ் இஸ் ராமகதா. இதுல அம்பாளுடைய இது என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுட்டோம் ராமாயணத்துல. ஓகே, டைம் ஆயிடுத்து, அதனால நானே ஒரு வாட்டி ஃபுல்லா சொல்லிடுறேன், கூட மியூட்ல சொல்லுங்க. அஷ்டாதச தசகः ராமகதா. सूर्यान्वये दाशरथी रमेशो रामाभिदो भूद्भरतोऽथ जातः ज्येष्ठानुवर्ती खलु लक्ष्मणश्च शत्रुघ्ननामापि जगद्विधात्री विमातृवाक्योज्झितराज्यभोगो रामः स सीतः सह लक्ष्मणश्च चरन् जटावल्कलवानरण्ये गोदावरी तीरमवापदेवी तं वञ्चयन् रावणयेत्यमायी जहार सीतां यतिरूपधारी रामस्य पत्नी विरहातुरस्य श्रुत्वा विलापं वनमप्यरोदीत् श्रीनारदोऽभ्येत्य जगाद रामं किं रोदिषि प्राकृतमत्यतुल्यः त्वं रावणं हन्तुमिहावतीर्णो हरिः कथं विस्मरसीतमार्य कृते युगे वेदवतीति कन्या हरिं श्रुतिज्ञापतिमाप्तुमैच्छत् सा पुष्करद्वीपगता तदर्थम् एकाकिनी तीव्रतपश्चकार श्रुता तया भूदशरीरि वाक्ते हरिः पतिर्भाविनि जन्मनि स्यात् निशम्य तद्धृष्टमनास्तथैव कृत्वा तपस्तत्र निनायकालम् तां रावणः कामशराधितः संश्चकर्ष सा च स्तवनेन देवीं प्रसाद्य कोपारुणलोचनाभ्यां निरीक्ष्य तं निश्चलमाततान् शशापतं च त्वमरे मदर्थे स बान्धवो राक्षसनङ्क्ष्यसीति स्वं कौणपस्पृष्टमशुद्धदेहं योगेन सद्यो विजहौ सती सा जाता पुनः सा मिथिलेशकन्या काले हरिं त्वां पतिमापदैवात् सहन्यतां सत्वरमाशरेन्द्रः तन्नाशकालस्तु समागतश्च तदर्थमाराधय लोकनाथां नवाहयज्ञेन कृतोपवासः प्रसाद्यतामेव सुरानराश्च कामान् लभन्ते शुभमेव ते स्यात् इत्यूचिवांसं मुनिमेव राम आचार्यमाकल्प्य स लक्ष्मणस्त्वां सम्पूज्य सुस्मेरमुखीं व्रतान्ते सिंहाधिरूढान् च पुरो ददर्श भक्त्या नतं तं धृतमाथ राम हरिस्त्वमंशेन मदाज्ञयैव जातो नरत्वेन दशास्य हत्यै ददामि तच्छक्तिमहं तवेह श्रुत्वा तवोक्तिं स हनूमदाद्यैः साकं कपीन्द्रैः कृतसेतुबन्धः लङ्कां प्रविष्टो हत रावणाद्यः पुरीमयोध्यामगमत् स सीतः हा देवि भक्तिर्न हि मे गुरुश्च न चैव वस्तु ग्रहणे पटुत्वं सत्सङ्गतिश्चापि न ते पतन्तु कृपा कटाक्षा मयि ते नमोऽस्तु। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। ॐ श्रीमात्रे नमः। ஓகே, எண்டிங் யாராவது சொல்லிடுங்க. நான் சொல்றேன் மாமி. ஜானகி. எஸ் சொல்லுங்க.
यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तु ते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व जगदीश्वरि। अन्यदा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरी। सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु तत्सतु। Thank you, Mama. Beautiful. Thank you, Mommy. Radhe Welcome. Shyam.